சற்று முன் மிகப்பெரிய ஒரு பரப்பு. நம்ம செந்தில் பாலாஜிய காணோம், காணோம்னு தமிழக போலீஸ் வலை விரிச்சு எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்தாங்க. ஆனா, அப்படியாப்பட்ட செந்தில் பாலாஜி இப்போ எங்க பதுங்கியிருக்காரு அப்படிங்கிற முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அதுவும் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களே இந்த தகவல நம்ம தமிழக போலீஸ்ட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ, தமிழக போலீஸும் செந்தில் பாலாஜி மேல ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்ட வழக்கு, அதுபோக நீதிமன்றத்த இப்போ அவரு அவமதிச்சிருக்காரு. இப்படி அவர் மேல ஏற்கனவே நெறைய ஊழல் வழக்கும் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த எல்லா வழக்குக்கும் சேர்த்து அவர உடனடியாக கோர்ட்ல ஒப்படைச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம தமிழக போலீஸ் கடும் தீவிரமா தேடுறாங்க. எங்க? நம்ம செந்தில் பாலாஜி வீட்ல, அவங்களுடைய உறவினர் வீட்ல, அவருடைய அலுவலகத்துல. அவரு இங்க இல்லவே இல்லப்பா தமிழ்நாட்டுல. அவரு எப்பவோ நேபாளுக்கு ஓடி செட்டில் ஆயிட்டாரு. இல்ல, இல்ல சிங்கப்பூர் போயிட்டாரு. அப்படி இப்படின்னு இணையத்துல பல செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அது போலீஸ்காரங்க உடனே, அப்போ நாம அதர் ஸ்டேட்ல போய் தேடலாம். இல்ல வெளிநாட்டுல தேடலாம் அப்படின்னு எல்லாரும் அவங்களுடைய திசை திருப்பக்கூடிய விஷயங்கள பண்றாங்க. ஆனா, இது எல்லாமே திமுகவுடைய திட்டமிட்ட செயலாம். செந்தில் பாலாஜி எங்கேயுமே போலங்க. இங்க தான் இருக்காரு. ஆனா, அவரு தப்பிச்சு போயிட்டதா சில புகைப்படத்த வெளியிட்டு, சில சமூக வலைதளங்கள எப்படி நம்ம திமுக சைடுல இருக்கக்கூடிய சில சமூக வலைதளங்கள தான் இந்த செய்திய பரப்புறாங்க. அவரு தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு. அப்பதான் போலீஸ் அத விட்டுட்டு, அவர் தப்பிச்சு எங்க போயிருப்பார்ன்னு தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு, அவங்களுடைய திசைய திருப்பத்துக்காக திமுக முயற்சி பண்ணியிருக்கு. ஆனா, நம்ப விஜய்க்கு ஆல்ரெடி அண்டர் கிரவுண்ட்லேருந்து ஒரு ஆள் அவர் எங்க பதுங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல பகிர்ந்திருக்காங்க. தலைவரு இப்போ எங்க பதுங்கியிருக்காரு அப்படின்னா, நம்ப கோபாலபுரத்துல தாங்க. கோபாலபுரத்துல முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்ல மூக்கு பிடிக்க 3 வேளையும் சாப்பிட்டுட்டு அங்க தான் பதுங்கியிருக்காரு கடந்த 15 நாட்களா. ஏன்னா, அவரு வெளிய வந்தா யாருக்கு ஆபத்து? செந்தில் பாலாஜி வாய திறந்தா யாருக்கு பிரச்சனை? ஸோ, ஆளும்போது ஒழுங்கா இந்த மாரிலாம் இல்லாம, ஊழல் பண்ணாம, இப்ப இருக்கிற நல்ல ஆட்சி மாரி திமுகவும் நல்லாட்சி புரிஞ்சிருந்தா, இன்னைக்கு யார பார்த்தும் பயந்து ஓடத் தேவையில்ல. இப்படியாப்பட்ட அமைச்சர்கள ஒளிச்சு வச்சுக்க தேவையில்ல. செந்தில் பாலாஜி வெளிய வந்து அவரு வாய் திறந்து பேச ஆரம்பிச்சா, பிரச்சனை திமுகவுடைய பெரும் தலைகளுக்கு தான். திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. நேத்து கூட பார்த்தேன். ஒரு மேடையில நம்ம எம்.எல்.ஏவா இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாய்க்கிழிய பேசுறாரு. நாங்க யார பார்த்தும் பயப்படல. எங்கள யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. விஜய் அவர்கள் சொன்னாரு. சொன்னபடி எங்கள என்ன பண்ண முடிஞ்சது? திமுக மேல கையே வைக்க முடியல அப்படின்னு. நீங்க என்னப்பா உங்களுக்கு கண்ணு சரியா தெரியலையா? இல்ல காது கேட்கலையா? தமிழகத்துல பாருங்க. ஆல்ரெடி ஏவாவேலு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு மருத்துவமனைய விட்டு வெளிய வரமாட்டேன். வெளிய வந்தா என்ன புடிச்சுருவாங்க அப்படின்னு பதுங்கியிருக்காரு. செந்தில் பாலாஜி 10 நாட்களுக்கு முன்னாடிலேருந்து எங்க போனான்னு தெரியாம எல்லாரும் சுத்த விட்டுட்டு அவர உங்க வீட்டுக்குள்ள பதுக்கி வச்சிருக்கீங்க. அடுத்தது நம்ம அன்பில் மகேஷா அவரோட பேர் அடிபடவும் அன்பில் மகேஷ் இப்போ தமிழக வெற்றி கழகத்துல சாஞ்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொரு அமைச்சருக்குள்ளயும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னமோ திமுகவை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, எங்களை தொட முடியாது அப்படின்னு வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இன்னைக்கு ஒரு பெரிய அப்பா அடிச்சிட்டாங்க. ஸோ, கோபாலபுரத்துல அதிரடியா உள்ள போந்த போலீஸ் உள்ள பதுங்கி இருந்த செந்தில் பாலாஜிய தட்டி தூக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜிய கைது பண்ணதோட சேர்த்து அவர அங்கதான் பதுக்கி வச்சிருந்ததற்காக முன்னாள் முதலமைச்சரா இருந்த மு.க. ஸ்டாலினையும் கைது பண்ணிக்கதா மிக முக்கியமான தகவல் இப்போ இணையத்துல வெளியாயிருக்கு. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அது போக நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.